ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிற இந்த நல்லதொரு காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்மை பலப்படுத்தி ரட்சித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகினால கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாட்களில் தேவன் அதிகமாக நீங்கள் சார்ந்திருங்க. கடைசி நாட்களில் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். அநேக எச்சரிப்பான வார்த்தைகள், கடைசி காலத்துக்குரிய வார்த்தைகளை அருமையான நம்முடைய கிரேஸ் தொலைக்காட்சி நிறுவனர் பால் பிலிகிராம் ஐயா அவங்க ஒவ்வொரு நாளும் அநேக ரகசியமான காரியங்களை உங்களுக்கு வேதத்தின் ஆதாரத்தோடு கூட அதே விதத்தில் உலக பிரகாரமாய் சில காரியங்களை உங்களுக்கு விவரித்து மற்றவங்க என்ன பேசுகிற, என்ன ஆலோசனை சொல்லுங்க, தேவன் அவங்களுக்கு என்ன வெளிப்பாடு கொடுக்குறார்களோ இதெல்லாம் குறித்து வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செய்திகளை வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதனால் தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தேவ சமூகம் பாதுகாக்கும். தேவனுடைய வருகைக்கு எதிர்நோக்கி போவதற்கு ஆயத்தமாயிருப்போம். பிறரையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஒரு முக்கியமான பகுதியை வேதத்திலேருந்து பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 29வது அதிகாரம், தி புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 29. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஒரு காரியங்கள் சொல்லப்படுகிறது. என்னென்னா, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியே வரவைக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இந்த சாலமோன் எழுதப்பட்டதான நீதிமொழிகளில் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த குறிப்பிட்ட பகுதியில் கடைசி வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுனா, whoso putteth his trust in the Lord shall be safe. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லணும், அவன் பாதுகாக்கப்படுவான். he will be safe. ஆகினால தேவ சமூகத்தில் நம்ம இன்றைக்கு வாசித்த இந்த காரியங்கள் பாருங்கள். நீ மனுஷனை நம்பினா உனக்கு கண்ணியை he will bring a snare, உனக்கு வளைய விரிப்பான்னு சொல்லி விளையாட்டில் நம்ம சொல்கிறல்ல, காலை வாரி விட்டுறான் அப்படின்னு சொல்லி. மனுஷனை நம்பினா அதுதான் நமக்கு கதி. காலை வாரி விடுவான். மனுஷனுடைய சுயரூபத்தை, மனுஷனுடைய நிறத்தை வெளிப்படுத்திடுவான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவரை நம்பப்படும் போது எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார். அதுதான் தேவனுடைய வழி, தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய திட்டம். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்குள்ளே நீங்கள் போகணும். தேவன் உங்களை உயர்த்தப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா மனுஷன் மேலே இராதபடிக்கு தேவன் மேலே நீ நம்பிக்கை இருக்கும்போது தேவனே உன்னை உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். என கருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நீ யோசிக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் சமூகத்தில் நான் அழுகிறேன், புலம்புகிறேன், நான் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் சபைக்கு போகிறேன், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உபவாசிக்கிறேன், தேவ சமூகத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை தேடுகிறது உண்டு, என் வாழ்க்கையில் ஒரு விமோச்சனம் இல்லை, என் ஒரு உயர்வு இல்லை, என் வியாபாரத்தில் ஒரு உயர்வு இல்லை, நான் கைட்டு செய்கிற காரியத்தில் எனக்கு உண்மையான ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லி நீ நினைச்சு கொள்ள வேண்டும். நீ மனுஷனை இன்னும் சார்ந்து கொண்டு இருக்கிற. You are leaning on your own understanding. You are leaning on the man. You are trusting the man still. அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, உயர்வில்லை. தேவ சமூகத்தில் நீ கர்த்தரே சார்ந்திருப்பாய். கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஒரு சம்பவத்தை திருசபையில் உபவாச கூட்டங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அரக்கோணம் என்ற பகுதியில் ஒரு சகோதரர் நடுவே கூட படித்தார் வேதாகம கல்லூரியில். அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரு அம்மா, வயதானவங்க, ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பித்து தேவ சமூகத்தில் அவங்க உண்மையாக இருந்தாங்க. அவரோட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததான ஒரு மகத்துவத்தை அந்த சகோதரர் பகிர்ந்து கொண்டார். பாருங்கள், அந்த சின்ன வியாபாரத்தில் ஒரு சின்ன பெட்டி கடை, வீட்டில் ஒரு பெட்டி கடை வைத்து கொண்டு சில்லறை சாமானங்க, அதுக்கு பிற்பாடு காய்கறிங்க அப்படி வியாபாரம் பண்ணிக்கொண்டு, ஆனால் அந்த வியாபாரத்தில் வருகிற
அந்த லாபத்தில் அந்த அம்மா எப்படி இருந்தாங்கன்னா உண்மையாக இருந்தாங்க. இன்றைக்கு தேவன் எத்தனையோ விதத்தில் மக்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கோடி கணக்கில் பெருக்கப்பட்டு இருக்கிறது பணங்கள் லட்சங்களை வைத்து கொண்டு இருக்கிறான்னா நல்ல எண்ணம் வருவது கிடையாது. இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இல்லை. தேவ சமூகத்தில் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். 10ல் ஒரு பங்கு நாம் தேவனுக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லிக்கூட சில சமயத்தில் நாம் உண்மையாக இருக்கிறது கிடையாது. ஆனால் இந்த அம்மாவை குறித்து இவர் ஒரு சாட்சி சொன்னார். என்னென்னா, அவங்களுடைய சின்ன வருமானத்தில் வியாபாரத்தில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, தினந்தோறும் அவங்க தசம பாகத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைப்பாங்க. எப்படின்னா, ஒரு சின்ன பக்கெட்டை வைத்து கொண்டு அவங்களுக்கு அந்த கையில் எவ்வளோ பிடிமானம் பிடிக்கப்படுகிறதோ அவ்வளவு ரூபாய் சில்லறையே அப்படி எடுத்து அதை கணக்கிட்டு பார்க்க மாட்டாங்களாம். அந்த பெட்டியில் கல்லா பெட்டின்னு சொல்லுவாங்களே, அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டுருவாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி கடையை அடைக்கும் போது அந்த தாயார் செய்ததான அந்த தியாகம், அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றதான அந்த உணர்வு என்ன உண்டாச்சுன்னா, கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கடைசி அந்த நாளில் 30 நாளுக்கு பிற்பாடு 30 நாள் அல்லது 31வது நாள் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஒரு சின்ன பக்கெட்டில் ஒரு 3/4 பாகம் 1/2 பாகம் சில சமயத்தில் முழுமையாக கூட, ஏன்னா சில்லறை நோட்டு எல்லாம் இருக்கும்ல, அந்த தாள்கள் எல்லாம் கொண்டு அப்படியே ஒரு பிடித்து அப்படி போடுகிற அந்த பணத்தை ஒரு 1/4 பாகமாக 1/2 பாகமாக கொண்டு வந்து வைப்பாங்க. அது நிமித்தமாய் அந்த அம்மாவுடைய வியாபாரம் இன்னும் தேவன் பார்த்தாரு, ஆசீர்வதித்தார். அவங்க சின்ன பெட்டி கடையிலேருந்து பெரிய மளிகை கடையாக வைப்பதற்கு அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தப்பட்டது. ஏன் அப்படின்னா, அவங்க மனுஷனை சார்ந்து இல்லை, தேவனை சார்ந்தபடினால அவங்கள கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போயிட்டார். The Lord lifted her very highly. Why? Because she was very faithful in a ஸ்மாலர் வே. தேவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சின்ன உதாரணத்தில் அவங்க உண்மையாக இருந்தாங்க. ஒரு வயதான பாட்டி, எனக்கு அருமையாய் அந்த கூட படித்த சகோதரர் பகிர்ந்து கொண்டதான ஒரு காரியம். நாங்கள் அப்படி நண்பர்களாக உட்காந்து பேசி கொண்டு இருக்கும்போது அவர் தற்செயலாக பகிர்ந்து கொண்டது, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க கடவுளுக்கு ஆண்டவருக்கு இப்படி கொடுப்பாங்க, அவங்க கொடுக்கறது அப்படியே கொண்டு வந்து சபையில் வைப்பாங்க, ஒரு பிடி அள்ளி வைப்பாங்க, ஒவ்வொரு பக்கெட்டில் போட்டு ஒவ்வொரு நாளும் அதை கொண்டு வந்து ஆலயத்தில் வைப்பாங்கன்னு. என்ன ஒரு உள்ளம் இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கணும். இன்றைக்கி லட்சங்களை கோடிகளை வைத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கூட அப்படி கொடுக்கணும்னு சொல்லி இல்லை, ஆண்டோடைய ஆலயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்ன வருதில்ல, ஏழ்மையான ஒரு பாட்டியை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்டதான ஒரு நிலைமையில் உயர்த்தப்பட்டு இருப்பாரனால், இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனை சாராதபடிக்கு தெய்வத்தை சார்ந்து தெய்வத்திற்காக செயல்படும்போது கர்த்தர் இன்னும் பல விதத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சின்ன சின்ன இட்லி கடை, இல்லது பால் வியாபாரம், இல்லை காய்கறி வியாபாரம், இல்லை சின்ன பெட்டி கடை வீட்டில் வச்சு கொண்டு இருக்கலாம். அதில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். நீங்கள் போகிற சபைக்கு, நீங்கள் போகிற ஊழியருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கனத்தையோ அந்த உதாரணத்தை கொடுத்து பாருங்கள். கர்த்தர் பல மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்துக்கு நன்றி. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டு ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவரில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்னு சொல்லி வசனத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் அப்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.